ஒரு பெரிய அடர்த்தியான காட்டுல நிறைய விலங்குகளும் பறவைங்களும் ரொம்பவும் ஒத்துமையா வாழ்ந்து வந்தாங்க. அந்த காட்டுல அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் கிடைச்சது. அதனால அந்த காட்டுல வாழ்ந்த எல்லாருமே எந்த கவலையும் இல்லாம ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அதே காட்டுல ஒரு மரத்து மேல சின்னதா ஒரு வீடு கட்டிக்கிட்டு காலுக்காகவும் கொரிக்காகவும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் பேரு ஜக்கு. காலுக்காக அந்த காட்டுல ஜம்சம் பறவைகிட்ட மரம் வெட்டுற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது. காலுக்காகத்தோட மனைவி கோரிக்காகவும் ஒரு பெரிய சோம்பேறி. எந்த வேலையும் செய்யாம எப்பவும் காலுக்காகத்தோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுதான் கோரிக்காகத்தோட பழக்கம். ஒரு நாள் பகல் முழுக்க வேலை பார்த்துட்டு சாயங்காலமா நல்ல பசியோட காலுக்காக வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. கோரி கோரி, என்ன இந்த நேரம் தூங்கிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா எழுந்துரு. காலுஜி, தூங்கறதுக்கு நேரங்காலம் கிடையாது. எப்ப தூக்கம் வருதோ அப்ப தூங்க வேண்டியதுதான். சரி சரி கோரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாட்டை எடுத்து வை. நானே காலையில மீதி இந்த இட்லியை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கேன். இதுல உங்களுக்கு சுட சுட சாப்பாடு கேக்குதா? என்ன கோரி இப்படி பேசுற? தூங்கறத தான் தூங்குற, சமைச்சு வச்சுட்டு தூங்க கூடாதா? இங்க பாருங்க காலுஜி, என்னோட உடம்பு இருக்கிற நிலைமை எனக்கு தான் தெரியும். இந்த சமயத்துல இவங்களோட பையன் ஜக்குவும் ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தான். அம்மா, வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கு, சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்க. ஏண்டா, அப்பாவுக்கும் பையனுக்கும் சாப்பிடுறத தவிர வேற நினைப்பே கிடையாதா? முதல்ல ஸ்கூல்ல கொடுத்த ஹோம்ஒர்க்க செஞ்சு முடி, ராத்திரி சாப்பிட்டுக்கலாம். கோரி, பசிக்குதுன்னு சொல்ற பையனை பாடத்தை எடுத்து வச்சு படின்னு சொல்றியே, உனக்கெல்லாம் அறிவு இல்ல? இங்க பாருங்க காலுஜி, கோவத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. நான் ஒன்னும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம உங்க வீட்டுல வந்து இருக்கல. இப்ப போனா கூட எங்க அம்மா என்ன உட்கார வச்சு 3 வேளை இல்லைனாலும் 2 வேளையாவது சாப்பாடு போடுவாங்க. நீ இங்க இருந்து எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கிறது எவ்வளவோ மேல். காலுஜி, என்ன பார்த்து இந்த வார்த்தை சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன். நான் இப்பவே கிளம்புறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. தாராளமா இப்பவே போ. உங்க அம்மா கூட இப்படிதான் போல இருக்கு. உங்க அப்பாவை படுத்தி எடுப்பாங்களாம். உங்க அப்பா சாவறதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்கிட்ட உங்க அம்மாவை பத்தி சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுதாரு. உங்க அம்மா பத்தி உனக்கும் அப்படியே இருக்கு. எங்க அம்மாவை பத்தி பேசிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. இப்படி சொன்ன கோரி உடனே அங்கிருந்து கிளம்பி தன்னோட அம்மா வீட்டு நோக்கி பறந்து போச்சு. அப்பா, என்னப்பா ஏன் இவ்வளவு கோபமா அம்மாவை திட்டுனீங்க? அம்மா இப்ப வீட்டை விட்டு போயிட்டாங்க பாருங்க, இப்ப நாம என்ன பண்றது? என்னடா ஜக்கு, ஏதோ உங்க அம்மா இப்பதான் புதுசா வீட்டை விட்டு வெளியில போற மாதிரி பேசுற. இதுக்கு முன்னாடி எல்லாம் அம்மா வீட்டை விட்டு போயிட்டான்னா அடுத்து என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? 2-3 நாள் கழிச்சு நீங்க தான் போய் கூப்பிட்டுட்டு வருவீங்க. இப்பவும் அதே தாண்டா நடக்கும். கோரி, நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. நாம சம்பாதிக்கிறோங்கிற திமிர்ல இருக்க ஆம்பளைங்களை எல்லாம் இப்படிதான் போட்டு வாங்கணும். அம்மா, என்ன பத்தி எவ்வளவு திட்டினா கூட தாங்கிப்பம்மா. ஆனா அவர் இந்த தடவை உன்னையும் சேர்த்து திட்டாரு. வரட்டும் வரட்டும், காலு எங்க போயிட போகுது? உன்னை கூப்பிட எப்படி இருந்தாலும் இன்னும் 4 நாள் கழிச்சு இங்க வந்துதான் ஆகணும். அப்ப பேசிக்கிறேன். என்னடி பண்றது கோரி, நமக்கு வாய்ச்ச ஆம்பளைங்க சரியில்லை. எனக்கு வாய்ச்ச ஆம்பளைய பாத்தியா? அடிச்சாலும் உதைச்சாலும் நம்ம பொண்டாட்டி தானே விட்டுட்டு போகாம மாப்பிள்ளை கிட்ட போய் என்னை பத்தி குறை சொல்லி இருக்காரு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. புறா, நேத்து கோரி கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு போய் அழைச்சுக்கிட்டு வரலாம்னு இருக்க. கொஞ்சம் நீயும் என் கூட வரியா? காலு, உன்னோட மாமியார பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க புருஷனையே கை நீட்டி அடிப்பாங்கன்னு வேற கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அவங்க வீட்டுக்கு நான் வரல. நீ வேற யாரையாவது அழைச்சுக்கிட்டு போ. ரீட்டா, கோரி என்கிட்ட கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இப்ப நான் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் திரும்ப அவளை அழைச்சுக்கிட்டு வரலாம்னு பாக்குறேன். உன்னால என் கூட கொஞ்சம் வர முடியுமா? இல்ல காலு, நான் வரல. போன தடவை உன் கூட அங்க வந்ததுக்கு அவங்க அம்மா பாக்குற இடத்துல எல்லாம் என்ன ஜாடமடையா திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதனால நீ போய் சோனா குருவியை அழைச்சிக்கிட்டு போ. இல்ல ரீட்டா, சோனா குருவி ஊர்ல இல்ல. சரி வீடு, நான் தனியாவே போய் பாக்குறேன். கோரிக்காகவும் அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டது. அம்மா, காலேஜி தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ உள்ளேயே இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். யாரு நீங்க? யார பாக்கணும்? என்னத்த இப்படி பேசுறீங்க? நான் கோரியோட ஹஸ்பண்ட், காலுக்காக வந்திருக்கேன்.
இப்ப கோரியும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்துருச்சு. காலுஜி, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த தடவை நான் மறுபடியும் உங்களோட வருவேன்னு நினைச்சு கூட பாக்காதீங்க. அந்த எண்ணமே எனக்கு இல்ல. கோரி, இப்படி பேசினா எப்படி? காலையில நான் வேலைக்கு கிளம்புறதா இல்ல ஜக்குவை ஸ்கூலுக்கு கிளப்புறதா? 4 நாளா ஜக்குவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் வேலைக்கு போறதுக்குள்ள எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. தேவையில்லாம என்கிட்ட வம்பு இழுத்து என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்கல்ல, அதுக்கான தண்டனை தான் இது. சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. என் கூட கிளம்பி வா, சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். நீங்க கூப்பிட்ட உடனே அப்படியே கிளம்பி வந்துட முடியாது காலுஜி. இது வரைக்கும் நமக்கு கல்யாணம் ஆகி தங்கத்துல ஒரு கம்மல் கூட நீங்க எடுத்து கொடுக்கல. நான் இப்ப உங்க கூட வீட்டுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கம்மல் எடுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் என்ன அழைச்சிக்கிட்டு போங்க. கோரி, எதுவும் பேசாதீங்க காலுஜி. நான் சொன்னதை வாங்கிட்டு வாங்க, இல்லன்னா நான் உங்க கூட எப்பவுமே வரமாட்டேன். கோரி இப்படி சொன்ன உடனே வேற வழி இல்லாத காலுக்காகவும் பிறகு அங்கிருந்து கிளம்பி பறந்து போச்சு. இப்படி போன காலுக்காகவும் சேட்டு வச்சிருக்க நகை கடைக்கு போச்சு. சேட்ஜி சேட்ஜி, எனக்கு சின்னதா ஒரு கம்மல் கொடுங்க. காலுஜி, உங்களுக்கு என்ன விலையில கம்மல் வேணும்? ஒரு 2000 ரூபாய்க்குள்ள பார்த்து கொடுங்க சேட்ஜி, அதுக்கு மேல என்கிட்ட பணம் இல்ல. பிறகு சேட்ஜி கொடுத்த கம்மலை வாங்கிட்டு காலுக்காகம் கோரியோட அம்மா வீட்டுக்கு பறந்து போச்சு. காலுக்காக வாங்கிட்டு போன கம்மல கோரிக்காகமும் கோரிக்காகத்தோட அம்மாவும் பார்த்தாங்க. கம்மல் என்னவோ நல்லாதான் இருக்கு, ஆனா மாட்டுல இல்லாம இந்த கம்மலை போட்டா சுத்தமா நல்லா இருக்காது. அம்மா, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்னடி நீ, உனக்கு இன்னும் புரியலையா? சீக்கிரம் போய் இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாட்டல் வாங்கிட்டு வர சொல்லு. காலுஜி, அம்மா சொன்னது காதுல விழுந்துதா இல்லையா? சாயங்காலத்துக்குள்ள சீக்கிரமா மாட்டுலயும் வாங்கிட்டு வாங்க. அப்பதான் அம்மா என்ன சந்தோஷமா வழி அனுப்பி வைப்பாங்க. கோரி இப்படி சொன்னதை கேட்ட காலுக்காகத்துக்கு கோபமா வந்தது. இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம மௌனமா அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படி போன காலுக்காகவும் நதியில போய் தண்ணீர் குடிச்சிட்டு அங்கேயே உட்கார்ந்து மௌனமா அழ ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல புறாவும் சோனா குருவியும் அங்க வந்தாங்க. என்ன காலம்னா கண்ணுல கண்ணீரோட உக்காந்துருக்கீங்க? சோனா, வீட்டை விட்டு வெளியில போன கோரி இன்னும் வீடு திரும்பவே இல்ல. ஜக்குவை வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு நடந்தது எல்லாத்தையும் சோனா குருவிக்கிட்டையும் புறா கிட்டையும் சொல்லுச்சு. அடடா, கோரி அக்கா என்ன இவ்வளவு மோசமா இருக்காங்க, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துக்கிறாங்க. சோனா, நடக்க வேண்டியது நடந்தா பொறுப்பு தன்னால வரும். புறாண்ணா, நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க? காலுவுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கணும். நடந்தா கோரி கண்டிப்பா தெரிந்தோம். அம்மா, என்னம்மா காலுவை இன்னும் காணோம்? சாயங்காலத்துக்குள்ள வர சொல்லி இருந்தேன், இந்நேரம் வந்திருக்கணுமே, என்னாச்சு? மாப்பிள்ள கையில வச்சிருந்த காசுக்கு கம்மல் வாங்கி இருப்பாரு. மாட்டல் வாங்க பணம் எங்கேயாவது கடன் வாங்க வேண்டாமா? அதனாலதான் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பிறகு ராத்திரி ஆச்சு. காலுக்காகம் இன்னமும் வரல. கோரிக்காகவும் அவங்க அம்மாவும் தங்களோட வீட்டுல காலுக்காகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல வாசக்கதவு யாரோ தட்டுற சத்தம் கேட்டது. அம்மா, காலுஜி வந்துட்டாரு, சீக்கிரம் போய் பாருங்க. உடனே கோரிக்காகத்தோட அம்மா போய் கதவை திறக்க சோனாவும் புறாவும் உள்ள வந்தாங்க. வந்தது நீங்க தானா? காலுஜி இல்லையா? ஆமா, என்ன விஷயமா நீங்க 2 பேரும் வந்தீங்க? இல்ல, காலுவுக்கு கல்யாணம் ஆனது எங்களுக்கு இப்பதான் தெரியும். அந்த விஷயம் உனக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தோம். என்னது, காலுவுக்கு கல்யாணமா? முட்டாள்தனமா பேசாதீங்க. நாங்க முட்டாள்தனமா பேசல, நீ முட்டாள்தனமா நடந்துகிட்டதாலதான் காலு இப்ப 2வது கல்யாணமே பண்ணிருக்கு. பொண்ணு கூட வேற யாரும் கிடையாது, உன்னோட தோழி சாவிதான். இத கேட்ட உடனே கோரிக்காகத்தோட கண்ணுல கண்ணீர் வந்துருச்சு. அம்மா, நான் இப்பவே கிளம்புறேன், வீட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். கோரி, இப்பவே ஏன் கிளம்புற? பொறுமையா இரு, நாளைக்கு காலையில போய் என்னன்னு பாத்துக்கலாம். கிணத்து தண்ணீர் ஆத்து வெள்ளமா கொண்டு போக போகுது. அம்மா, நீ லூசுத்தனமா பேசுறத முதல்ல நிறுத்து. எல்லா அம்மாக்களும் பொண்ணு புகுந்த வீட்டுல இருந்து கோவிச்சுக்கிட்டு வந்தா புத்திமதி சொல்லி திருப்பி அனுப்புவாங்க. ஆனா உன்ன மாதிரி ஒரு அம்மாவை நான் பார்த்ததே இல்ல. இப்படி அம்மா கிட்ட கோபத்தை காட்டின கோரிக்காகவும் பிறகு சோனா குருவியையும் புறாவையும் அழைச்சுக்கிட்டு அங்கிருந்து உடனே தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி போன இவங்க காலுக்காகத்தோட வீடு ஜன்னல் பக்கம் போனாங்க. அந்த சமயம் காலுக்காகத்துக்கும் ஜக்குவுக்கும் சாப்பாடு போட்டுட்டு பாப்பி பக்கத்துல உட்கார்ந்து இருந்தது.
சாவி, கல்யாணத்துக்கு முன்னால எங்க அம்மா கையால இப்படி சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இப்ப உன் கையால தான் இவ்வளவு ருசியா சாப்பிடுறேன். ஆன்ட்டி ஆன்ட்டி, உங்க சமையல் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் ஜக்கு. ஆன்ட்டி, நீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி சமைப்பீங்களா இல்ல நான் சமைச்சு வச்சதை சாப்பிட கத்துக்கன்னு எங்க அம்மா மாதிரி சொல்லுவீங்களா? ஜக்கு, இனி என்னோட வேலையே உனக்கும் உங்க அப்பாவுக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது தான். என்ன ஜக்கு இது, இவங்களை யாரோ மாதிரி ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுற, இனிமே அம்மான்னு கூப்பிட கத்துக்க. அப்படியாப்பா? இதோ இப்பவே கூப்பிடுறேன். அம்மா அம்மா. ஜக்கு, நீ என்ன அம்மான்னு கூப்பிடுறத கேட்க எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா, ஏதோ மேகத்துல மிதக்கிற மாதிரி இருக்கு. இருக்கும் டி, இருக்கும். மேகத்துல மிதக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு வாரம் வீட்டுல இல்லனா ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இப்படி தாண்டி இருக்கும். இதோ வந்துட்டேன், இப்பவே உள்ள வாரேன். கோரியோட குரலை கேட்ட காலுக்காகவும் சாவி, ஜக்கு இவங்க 3 பேரும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னங்க காலேஜி, ஒரு வாரம், ஒரே ஒரு வாரம் தான் நான் வீட்டுல இல்ல, அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்களே. நான் சத்தியமா நீங்க இப்படி செய்வீங்கன்னு நினைக்கவே இல்ல. அம்மா அம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தாம்மா நல்ல சாப்பாடு சாப்பிடுறேன், அதுக்குள்ள வந்துட்டீங்களேம்மா. டேய் ஜக்கு, எனக்கு வர்ற ஆட்டத்துல ஒன்ன மட்டும் இல்ல, உங்க அப்பாவையும் சேர்த்து 4 அறை விடணும் போல இருக்கு. இப்படி சொன்ன கோரிக்காகவும் அப்படியே அழ ஆரம்பிச்சது. என்ன மன்னிச்சிடுங்க காலேஜி, என்ன மன்னிச்சிடுங்க. நான் செய்ததெல்லாம் தப்புதான். நான் உங்களையும் ஜக்குவையும் சரியா கவனிக்கல, ரொம்பவும் சோம்பேறித்தனமா இருந்துட்டேன். நான் ஒழுங்கா இருந்தாதான் இந்த வீடும் ஒழுங்கா இருக்குங்கிறத இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செய்து அவளை வெளியே அனுப்பிடுங்க. சாவியை நான் நல்ல ஃப்ரெண்டுன்னு தான் நினைச்சேன். இப்படி என்னோட வாழ்க்கைய பங்கு போட்டுப்பான்னு நான் நினைக்கவே இல்ல. ஏய் கோரி, நான் ஒன்னும் உன் வாழ்க்கைய பங்கு போட்டுக்கல, முழுசாவும் எடுத்துக்கல. சோனா குருவியும் புறாவும் சொன்ன மாதிரி நடிச்சேன், அவ்வளவுதான். கோரி அக்கா, எங்களை மன்னிச்சிடுங்க. நீங்க காலனையும் ஜக்குவையும் சரியா கவனிக்காம உங்க குடும்பத்தை நாசம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அது உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. அப்புறம் அந்த சமயத்துல புறா அண்ணா தான் இந்த ஐடியாவை சொன்னாங்க. உங்க ஃப்ரெண்டு சாவியை இந்த மாதிரி நடிக்க சொன்னோம், அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது, புறா அண்ணா சொன்ன ஐடியா நல்லாதான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏய் அழுக்கு புறாவே, வாழ்க்கையில இதுவரைக்கும் எதுக்காகவும் அழாத என்ன இப்படி ஒரு நாடகம் போட்டு அழ வச்சிட்டல்ல, உன்னை இப்ப என்ன பண்றேன் பாரு. கோரிக்காகம் இப்படி சொன்னதும் புறா வேகமா வீட்டை விட்டு பறந்து போக கோரிக்காகம் பின்னாடியே விரட்டிக்கிட்டு போச்சு. சோனா குருவியும் ராணா குருவியும் ஒரு சின்ன வீட்டுல தங்களோட ஒரே பையன் குக்குவோட ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்தாங்க. ராணா குருவி தான் வச்சிருந்த கடையில தானியங்கள் விற்பனை பண்ணுச்சு. அதுல வர வருமானம் ராணா குருவியோட குடும்பத்தை நடத்த போதுமானதா இருந்தது. இப்படி கடை வச்சிருந்த ராணா குருவி அக்கம் பக்கத்து காடுகள்ல எங்கேயாவது திருவிழா நடந்தா தன்னுடைய கடையை அங்கேயே கொண்டு போறது வழக்கம். கோரி அக்கா, பக்கத்து காட்டுல திருவிழா நடக்குது, இன்னைக்கு நான் குக்குவை அழைச்சுக்கிட்டு திருவிழாக்கு போலான்னு இருக்கேன். ஜக்குவை கூப்பிட்டுக்கிட்டு நீங்களும் வரீங்களா? பசங்களுக்கு திருவிழாவை சுத்தி காமிச்ச மாதிரியும் இருக்கும், நாமும் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கிட்டு வரலாம். இல்ல சோனா, இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால நான் இன்னொரு நாள் ஜக்கு அழைச்சிட்டு போய்க்கிறேன். இன்னைக்கு நீ போயிட்டு வா. வீட்டுக்கு வந்த சோனா குருவி கிட்ட கோரிக்காகம் இப்படி சொல்லி அந்த திருப்பி அனுப்புச்சு. இப்படி சொல்லி அனுப்பின கோரிக்காகம் தூங்கிட்டு இருந்த கணவர் காலுக்காகத்தை அவசரமா எழுப்புச்சு. காலுஜி, இத கேளுங்க. சோனா தன்னோட பையன் குக்குவை அழைச்சிட்டு போய் திருவிழாவை சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்க போகுது. இதுக்கு ஏன் கோரி என்ன தூக்கத்துல இருந்து எழுப்பி விடுற? நீயும் போகணும்னு நினைச்சா சோனா குருவி கூட போயிட்டு வா. இதுக்கு என்ன எழுப்பணும்னு அவசியமே இல்லையே. சோனா குருவி திருவிழாக்கு போகுதுன்னா அது மணிப்பரிசு நிறைய தானியங்களை வித்த பணம் வச்சிருக்கோம். எவ்வளவு வேணும்னாலும் செலவு பண்ணும். என்கிட்ட என்ன அப்படியா பணம் கொட்டி கிடக்கு? இருக்கிறது 200 ரூபாய். இதுல நான் ஜக்குவுக்கு விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுப்பனா இல்ல வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வருவனா? கோரி, அந்த 200 ரூபாய் எடுத்துக்கிட்டு திருவிழாக்கு போயிட்டு வா. போக வேண்டாம்னு நினைச்சா 200 ரூபாய் மிச்சம்னு நினைச்சு வீட்லயே இரு. ஆனா இன்னும் ஒரு தடவை என்ன தூக்கத்துல இருந்து எழுப்பிடாத. இப்படி சொன்ன காலுக்காகவும் மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சது. பிறகு கோரிக்காகம் தன்னோட வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டு வாசல்ல நின்னு காத்து வாங்கிட்டு இருந்தது. அந்த சமயத்துல திருவிழாக்கு போயிட்டு சோனா குருவியும் குக்குவும் திரும்பி வந்துகிட்டு இருந்தாங்க. இத பார்த்த கோரிக்காவும் அவங்கள வழியில நிறுத்தி பேச ஆரம்பிச்சது. சோனா,
திருவிழால இருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு கொஞ்சம் என்கிட்ட காமிச்சிட்டு தான் போயேன். கோரி அக்கா, சாப்பிடறதுக்காக ஸ்வீட் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் குக்கு நிறைய விளையாட்டு ஜாமான்கள் வாங்கியிருக்கான். பிறகு எனக்கு கொஞ்சம் வளையல், மணி, பொட்டு ஒரு பாக்கெட் இதையெல்லாம் வாங்கியிருக்கேன். அதுல உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்க, கொடுத்துட்டு போறேன். எதுவும் வேண்டாம் சோனா, நாளைக்கு நான் திருவிழாக்கு போக போறேன். எனக்கு தேவையானதெல்லாம் அங்க போய் வாங்கிப்பேன். சரி கோரி அக்கா, நான் கிளம்புறேன். இந்த ஸ்வீட்டு ஜக்குவுக்கு கொடுங்க. இப்படி சொல்லிட்டு ஸ்வீட் பாக்கெட்டை கோரி கிட்ட கொடுத்த சோனா குருவி தான் பையன் குக்கும் அழைச்சுக்கிட்டு அங்க இருந்து பறந்து போச்சு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? சோனா கிட்ட வேற நாளைக்கு திருவிழா பார்க்க போறேன்னு பெருமையா சொல்லிட்டான். ஆனா கையில அந்த 200 ரூபாய் தவிர வேற எதுவுமே இல்ல. பிறகு எப்படி நான் திருவிழாவுக்கு ஜாலியா போய் செலவு பண்றது? இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்த கோரிக்காகத்தோட மனசுல இப்போ ஒரு ஐடியா வந்தது. ஐடியா வந்த உடனே கோரிக்காக வேகமா போய் தூங்கிட்டு இருந்த காலுக்காகத்தை எழுப்புச்சு. காலுஜி, சீக்கிரம் எழுந்திருங்க. என்ன இப்படி தூங்கிக்கிட்டே இருக்கீங்க? என்ன சந்தோஷமா வச்சுக்கணும்னு கொஞ்சமாவது உங்க மனசுல ஆசை இருக்கா? கோரி, உனக்கே தெரியும், உன்னை சந்தோஷமா வச்சுக்க நான் முயற்சி பண்றப்ப எல்லாம் காட்டுல உள்ள பறவைகள் கிட்ட அடி வாங்கி காயப்பட்டதுதான் மிச்சம். அதுல இருந்து நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறதையே நான் மறந்துட்டேன். என்ன காலுஜி இப்படி பேசுறீங்க? நானும் ஜக்குவும் சந்தோஷமா திருவிழாவை போய் சுத்தி பார்க்கறதுக்கு எனக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. அப்படியா? சரி சரி, அப்ப அந்த ஐடியாவை நீ சொல்லு. அதுபடி நடந்தா நமக்கு செலவுக்கு பணம் கிடைக்குமா, இல்ல வழக்கம் போல எனக்கு அடிதான் கிடைக்குமான்னு நான் சொல்றேன். காலுஜி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. திருவிழாவில தானியங்களை வித்த பணத்தை எடுத்துக்கிட்டு ராணா குருவி ராத்திரி தனியா தான் வரும். அந்த சமயத்துல நீங்க மாறு வேஷம் போட்டுக்கிட்டு போய் ராணா குருவிய வழிமறிச்சு கொண்டு வர பணத்தை பிடுங்கிக்கோங்க. கோரி, பணத்தை கொள்ளை அடிச்சது நான் தானே யாருக்காவது தெரிஞ்சு போயிடுச்சுன்னா? காலுஜி, பயப்படாதீங்க. நீங்க தான் மாறு வேஷம் போட்டிருக்கீங்கல்ல, யாராலையும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. பிறகு படத்தை கொள்ளடிச்ச உடனே வேற வழியில வேகமா பறந்து சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. சரி, உன்னோட ஐடியாவை இன்னைக்கே செயல்படுத்தி பாக்குறேன். பிறகு ராத்திரி ஆச்சு. இப்படி சொன்ன காலுக்காகவும் அன்னைக்கு ராத்திரியே மாறு வேஷத்தோட ஒரு கத்தியையும் எடுத்துக்கிட்டு ராணா குருவி வர வழியில காத்திருந்தது. ராணா குருவி வந்த உடனே கத்தியை காட்டி அதை வழிமறைச்சது. யாரு யாரு நீங்க எதுக்காக என்ன வழி மறைக்கிறீங்க? ஏய், முகமூடியையும் கையில கத்தியையும் பார்த்த உடனே தெரியலையா நான் ஒரு திருடன்னு? என் வாயால வேற அதை நான் ஒரு தடவை சொல்லணுமா? உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு மரியாதையா உயிர் பிழைச்சி ஓடிடு. காலுக்காகத்தோட பேச்ச கேட்டு பயந்து போன ராணா தான் கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் காலுக்காகத்துக்கிட்ட கொடுத்துட்டு அவசரமா அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு. பிறகு காலுக்காகவும் வேற வழியில பறந்து தன்னோட வீட்டுக்கு சீக்கிரமா வந்துடுச்சு. மறுநாள் காலையில பணத்தை பார்த்த கோரிக்காகத்துக்கு சந்தோஷம் தாங்கல. கோரி, கத்திய பார்த்த உடனே ராணா குருவி ரொம்ப பயந்து போய் பணத்தை கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம ஓடிடுச்சு. காலுஜி, உங்க திறமைய பார்த்தா எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களை உட்கார வச்சு விதவிதமா சமைச்சு போட்டு நீங்க சாப்பிடறத பாக்கணும் போல ஆசையா இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு திருவிழாவுக்கு போக வேண்டி இருக்கிறதால என்னால அதை செய்ய முடியல. இப்படி சொன்ன கோரி ஜக்குவை அழைச்சுக்கிட்டு திருவிழாக்கு பறந்து போச்சு. ராணாஜி, பணத்தை கொள்ள அடிச்சுக்கிட்டு போன பறவையை உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? அதோட முகம் ஞாபகம் இருக்கா? இல்ல சோனா, அந்த பறவை மாறு வேஷம் போட்டு இருந்தது. அது யாருன்னு அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா அது கையில பெரிய கத்தி இருந்தது. அத பார்த்த உடனே நான் ரொம்ப பயந்துட்டேன். பரவாயில்ல ராணாஜி, பணம் போனா போகட்டும். நீங்க நல்லபடியா திரும்பி வந்தது எனக்கு போதும். நம்ம 2 பேரும் நல்லா இருந்தா எவ்வளவு பணத்தை வேணாலும் சம்பாதிக்கலாம். நீங்க சாப்பிட்டு இப்ப நல்லா தூங்குங்க. உங்க மனசுக்கு இப்ப அமைதிதான் தேவை. திருவிழாக்கு போயிருந்த கோரிக்காகவும் அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பி வந்தது. கோரி, திருவிழாவில இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? எனக்கும் தான் கொஞ்சம் சொல்லு. காலுஜி, இந்த தடவை திருவிழால நான் தேவைப்பட்ட பொருட்களை மட்டும் வாங்கல. என் மனசுக்கு எதையெல்லாம் வாங்கலாம்னு தோணுச்சோ எல்லா பொருட்களையும் வாங்கிட்டேன். ஆனா பாருங்க, அப்பவும் பணம் காலியாகல, இன்னும் மீதி இருக்கு. கோரி, நான் இப்ப வரைக்கும் சாப்பிடாம இருக்கேன். எனக்கு பசி ரொம்ப அதிகமா இருக்கு. சீக்கிரம் சாப்பிட ஏதாவது கொடு. இப்படி காலுக்காக சொன்ன உடனே கோரி சாப்பாட்டை கொடுக்க காலுக்காக ரொம்ப ஆவலா இந்த சாப்பாட்டை சாப்பிட்டது. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. ராணா குருவி கிட்ட இருந்து ஏதோ ஒரு பறவை பணத்தை திருடிட்டு போனது காட்டுல உள்ள எல்லா பறவைங்களுக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. புறா, உனக்கு விஷயம் தெரியுமா? நேத்து ராத்திரி வியாபாரத்தை முடிச்சிட்டு திரும்பி வர்றப்ப ராணா குருவியோட பணத்தை கொள்ளடிச்சிட்டாங்க.
ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். கொள்ளைக்கார முகத்துல முகமுடி போட்டு இருந்தானா? நம்ம காட்டுலயும் இப்படி நடக்கிறது ரொம்ப அதிசயமா இருக்கு. இருந்தாலும் இனிமே நாம இருட்டுறதுக்கு முன்னாடியே வீடு போய் சேர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். மற்ற பறவைகள் எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்க காலுக்காகத்தோட மனசுல பயம் வர ஆரம்பிச்சது. கோரி, எல்லா பறவைகளும் ராணா குருவியோட பணம் கொல்ல போனதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. காலுஜி, இப்படி பயந்துகிட்டு இருந்தீங்க, திருநது நான் தானே நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க. அதனால மத்த பறவைகள் இப்படி பேசுறப்ப நீங்க எதுவும் பேசாம இருக்க கூடாது. அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டுக்குங்க. இப்படியே இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா பிறகு எல்லாரும் இந்த விஷயத்த பத்தி மறந்துடுவாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. பிறகு கோரி கையில இருந்த பணம் செலவானதுக்கு அப்புறம் காலுக்காகத்தை மறுபடியும் கொள்ளையடிக்க போக சொல்லுச்சு. இல்ல கோரி, என்னால முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காலுஜி, இப்பவும் நீங்க கொள்ளையடிச்சிட்டு வந்தீங்கன்னா எல்லா பறவைகளும் ஒரு 10 நாள் தான் இத பத்தி பேசுவாங்க. பிறகு மறுபடி இந்த விஷயத்தையும் மறந்துடுவாங்க. இப்படி என்னென்னமோ பேசி காலுக்காகத்துக்கு தைரியம் கொடுத்த கோரிக்காகவும் காலுக்காகத்தை மறுபடியும் கொள்ளையடிக்க அனுப்பிவிட்டது. காலுக்காகமும் போன முறை செஞ்ச அதே மாதிரி ராணா குருவிய வழிமறிச்சு பணத்தை கொள்ளையடிச்சது. இப்படி கொள்ளையடிச்ச காலுக்காகவும் பிறகு வேற வழியில பறந்து வீடு வந்து சேர்ந்தது. கோரி, இன்னைக்கு நான் எதுவுமே பேசல. கத்தியையும் எண்ணெயும் பார்த்த உடனே ராணா பணத்தை எடுத்து கொடுத்துடுச்சு. இப்படி சொல்லிட்டு காலுக்காகவும் சந்தோஷமா சிரிச்சது. இப்படி பணம் 2வது தடவையும் திருட்டு போனதை நினைச்சு சோனா குருவி நதிக்கரையில சோகமா உட்கார்ந்து இருந்தது. அந்த சமயத்துல அங்க புறா, ஜம்ஜம் பறவை, அப்புறம் ரீட்டா கிளி இவங்க 3 பேரும் வந்தாங்க. சோனா, நான் என்னமோ இந்த திருட்ட நம்ம காட்டை சேர்ந்தவங்களே செய்யறாங்கன்னு தான் நினைக்கிறேன். எதை வச்சு புறானா அப்படி சொல்றீங்க? 2 தடவையா நம்மளோட காட்டு பகுதிக்குள்ளதான் இந்த திருட்டு நடந்திருக்கு. அதுவும் ஒரே இடத்துல 2 தடவையும் பணத்தை பறி கொடுத்தது ராணாதான். அது என்னவோ உண்மைதான். ராணாஜிய குறி வச்சுதான் இந்த திருட்டே நடக்குது. புறா, நீ சொல்றது உண்மைதான். இத நம்ம காட்டை சேர்ந்த யாரோ திட்டம் போட்டுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நாம அதனால அந்த பகுதியில தினமும் ராத்திரி காவல் காக்கணும். கொஞ்ச நாள் நாம இப்படி செஞ்சோம்னா திருட யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். புறாண்ணா, அந்த திருடன் யாரா இருப்பான்னு நினைக்கிறீங்க? இப்ப எப்படி சொல்ல முடியும்? பிடிச்சதுக்கு அப்புறம் தான் திருட யாருன்னு தெரிய வரும். இப்படி பேசிக்கிட்ட பறவைங்க எல்லாரும் மறுநாள் ராத்திரியில இருந்து அந்த இடத்த காவல் காக்க ஆரம்பிச்சாங்க. அங்க உள்ள உயரமான மரங்கள்ல கையில குச்சியோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. அந்த இடத்துல இதுவரைக்கும் திருட்டு எதுவுமே நடக்கல. இருந்தாலும் பறவைங்க மனம் சோர்ந்து போகாம தினமும் காவல் காத்துக்கிட்டே இருந்தாங்க. பிறகு ஒரு நாள் வியாபாரத்தை முடிச்சிட்டு வந்துகிட்டு இருந்த ராணா குருவிய காலுக்காக திடீர்னு வந்து வழிமறிச்சது. இத பார்த்த எல்லா பறவைங்களும் உஷாராயிட்டாங்க. இங்க பாருங்க, எல்லாரும் திருட மேல குதிக்கணும். அப்படி குதிச்சு அவன் சுதாரிக்கிறதுக்குள்ள கம்பால அவனை அடி வெளுத்து வாங்கணும். இப்படி பேசிக்கிட்ட பறவைங்க கையில இருந்த குச்சியோட காலுக்காகத்து மேல குதிச்சாங்க. காலுக்காகவும் என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி கம்பை எடுத்து காலுக்காகத்தை அடி இழுக்க ஆரம்பிச்சாங்க. என்ன அடிக்காதீங்க, என்ன விட்டுருங்க, என்ன அடிக்காதீங்க. நான் இனிமே இப்படி திருடவே மாட்டேன், என்ன விட்டுருங்க. இப்படி இவங்க கம்பை எடுத்து காலுக்காகத்தை அடிச்சிட்டு இருக்கும்போது அதோட மாறு வேஷமும் கலைஞ்சது. காலு, இத்தனை நாளா என் பணத்தை திருடிக்கிட்டு போனது நீதானா? உன் கூட இதே காட்டுல வாடுற நண்பன்கிட்டே திருடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? புராணா, இந்த காட்டை சேர்ந்தவங்க எல்லாம் யாரும் பணத்தை திருடினாங்கன்னு நீங்க சொன்னது ரொம்பவும் சரிதான். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சு விட்டுருங்க. இந்த திருட்டை எல்லாம் நானா செய்யல, என் மனைவி கோரி சொல்லிதான் செஞ்சேன். பிளீஸ் என்ன மன்னிச்சு விட்டுருங்க. இருந்தாலும் அங்க இருந்த யாருமே காலுவோட பேச்ச கேட்கவே இல்லை. காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போக பிறகு அவங்க 2 பேருக்கும் ஜெயில் தண்டனை கிடைச்சது.